மில்லியன் டன் வருடத்திற்கு செல்வது. அதிலும் ஒன்டாரியோவில் இருந்து செல்வது. ஹாமில்டன் ஒரு ஸ்டீல் சிட்டி, அதாவது ஒரு உருக்கு நகரம் என்று சொல்வார்கள் என்றால் ஹாமில்டனில் தான் பெரிய உற்பத்திகள் இடம்பெறுகின்றன. ஹாமில்டனின் மாநகர சபையை இதன் மூலம் சுமார் $1 பில்லியன் தனது வருமானத்தில் இழக்கும். சுமார் $20 பில்லியன் தொடர்புடைய வியாபாரம். இதன் மூலம் பாதிக்கப்பட போவது கனேடியர்கள் மாத்திரமல்ல, அமெரிக்கர்களும் தான் இதன் மூலம் பாதிக்கப்பட போகிறார்கள் என்ற தன்மையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். தொடர்கின்ற நிலையில் பேச்சுக்கள் மூலம் இது எவ்வாறு தீர்க்கப்படலாம், இதன் தன்மை எவ்வாறு விளங்கப்படுத்தப்படலாம் என்பதுதான் முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம். இதற்கெல்லாம் ஒரு உள்நாதம் இருக்கின்றது. இந்த உள்நாதம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவினுடைய கடன் சுமை என்பது 36 டிரில்லியன். அதாவது ஒரு அமெரிக்கருக்கு சுமார் $1,10,000 கடன் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது இதனை அவர்கள் தான் ஏற்க போகின்றார்கள், அவர்கள் தான் செலுத்த போகின்றார்கள். இந்த விடயங்களை எல்லாம் கொண்டு வந்து இது உங்களுடைய நாட்டின் பிரச்சனைக்குரிய நிலைக்கான தீர்வல்ல என்பது அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதனைத்தான் இப்பொழுது கனேடிய பிரதமர் மற்றும் முதல்வர்கள் மற்றும் இந்த வல்லுநர்கள் செய்து வருகின்றனர். ஆனால் உறவை முறிப்பது என்பது உடனடி தீர்வாக முடியாது என்றால் இது சுமார் $20 பில்லியன் மேலான ஒரு வருவாயை கொண்ட ஒரு துறையாக இருப்பதால் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. 25 திட்டம் வைத்திருக்கின்றார் சொல்றார். அந்த திட்டம் இவர் தான் அதில் சம்பந்தம் இல்லை என்றாலும் முற்று முழுதாக இவர் தான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்றால் அந்த திட்டத்தை தயாரித்தவர்கள் இப்பொழுது பெரிய பெரிய பதவிகளில் வைத்திருக்கின்றார்கள். அந்த திட்டம் உண்மையிலேயே ஒரு 3ஆம் போருக்கு கூட வழிவகுத்து செல்லக்கூடிய திட்டம், மற்ற நாடுகளை எல்லாம் அழுத்துகின்ற திட்டம். கனடாவில் அமெரிக்காவுக்குரிய தூதுவர் ஒரு ராஜதந்திரி, ஒரு டிப்ளோமேட். அப்ப அவர் தெரிவிக்கின்ற பொழுது இது கனடாவின் கருத்தாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் சர்வதேச நியமங்களுக்கு எதிரான வகையில் தான் இவரது கருத்து இருக்கின்றது என்று இதனை ஆக்கிரமிப்பு தொடர்பான கருத்தாக சர்வதேச நீதிமன்றம் போன்றவற்றில் கனடா வழக்கு தாக்கல் செய்யலாம். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? கேஷ் பாயிண்ட், மணி டிரான்ஸ்ஃபர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ் அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் அமெரிக்க கனேடிய உறவு குறித்த தொடர் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்க வரி விதிப்பு தொடர்பாக பேச இருக்கின்றோம். அத்தோடு ஏஐ உச்சி மாநாட்டில் பல தலைவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் கனடாவில் இருக்கின்ற முக்கிய முதல்வர்கள் வாஷிங்டன் நோக்கி படையெடுத்திருக்கின்றார்கள். அங்கே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது குறித்த விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். குறிப்பாக கனடாவில் இருந்து செல்லுகின்ற உருக்கு மற்றும் அலுமினியத்திற்கான 25% வரி அமலுக்கு வருகின்றது. மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து இது அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏனைய நாடுகளுக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏற்கனவே ஏஐ உச்சி மாநாட்டில் கலந்திருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதனால் இந்திய உருக்காலைகளுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். சில நாடுகள் அமெரிக்கா விதித்த இந்த வரியை பொருட்படுத்தாத நிலை காணப்படுகின்றது. ஆனால் கனடாவுக்கு இது ஒரு மிக முக்கியமான விடயம். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பாரிஸில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் அவர்களை சந்தித்து இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதனை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இங்கே கனடாவில் இருந்து வாஷிங்டனுக்கு செல்கின்ற முதல்வர்களும் இதைத்தான் கூடுதலாக விளங்கப்படுத்த இருக்கிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, இதன் பின்னர் ஏற்படக்கூடிய விளைவுகள், இரண்டு நாடுகளுக்கும் எவ்வாறான பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் போன்ற விடயங்களை அவர்கள் செயல்முறையோடு விளங்கப்படுத்த இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இதனை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி இருக்கின்றாரா என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்படுகிறது. காரணம், நிர்வாக குழு ஏற்கனவே அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் அவருடைய அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அமெரிக்க ஜனாதிபதிக்கு இது தொடர்பாக விளங்கப்படுத்தினாலும் இந்த முடிவுகளில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவராக அவர் இருக்கிறாரா? இதில் நாங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்து 3 வாரங்கள் தான் ஆகின்றன. இந்த 3 வாரங்களும் கற்பிக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால்,
எவ்வாறு அவர் தன்னுடைய ஜனாதிபதி பதவியை ஒரு தகுந்த நடைமுறைக்கு கொண்டு வரலாம் அல்லது எவ்வாறு ஒரு அரசியல் அமைப்பிற்கு உட்பட்ட ஜனாதிபதியாக செயற்படலாம் என்கின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. பல வழக்குகள் நீதிமன்றங்களில் போடப்பட்டு நீதிமன்றங்களின் அறிவுரைகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. நிதி தடைகள் மற்றும் வேலை நிறுத்தம் போன்றவற்றையெல்லாம் நிறுத்த சொல்லி. மறுபக்கமாக பார்ப்போமாக இருந்தால் அயல் நாடுகளான உறவுகளுடனான நிலைப்பாடு என்பது மிகவும் ஒரு பழுதடைந்த நிலைக்கு இட்டு செல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கனடாவின் தூதுவர், கனடாவின் அமெரிக்காவிற்கான தூதுவர் நேற்றைய தினம் விடுத்த செய்தி என்பது மிகவும் முக்கியமானது. அதாவது ட்ரம்புடைய ஆக்கிரமிப்பு குறித்த கருத்து, இன்வேஷன் என்கின்ற கருத்தை பார்த்திருக்கிறார். அதாவது கனடாவை ஆக்கிரமிக்க போவதாக குறிப்பிடுகின்ற கருத்தியல் என்பது நிச்சயமாக சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது. இவ்வாறான கருத்தை அவர் தெரிவிப்பது தொடர்ந்து வன்மைக்குரியது என்று அவர் சாதாரணமாக கடந்து செல்லலாம், தான் ஏதோ 51வது மாநிலம் என்று ஒரு நகைச்சுவையாக சொல்கின்றேன் என்று. உலக ஒழுங்கில் பார்ப்பீர்களானால் இவ்வாறான நகைச்சுவைகள் தான் பெரிய பெரிய போருக்கே வித்திட்ட காரணங்கள் கூட இருக்கின்றன. இந்த நிலையில் இப்பொழுது உங்களுடைய கேள்விக்கு நேரடியாக வருவதாக இருந்தால், கனடா தான் முதலாவதாக பாதிக்கப்பட போகின்ற நாடு. இது கனடாவிற்கான பொருளாதார அழுத்தத்தின் மூலம் கனடாவை ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சி. கனடா, அதற்கு பிறகு பிரேசில், அதற்கு பிறகு மெக்சிகோ, இவர் 5 நாடுகள் தான் இந்த உருக்கு வியாபாரத்தில் பெரும் பங்கு வகிப்பவை. அதில் கனடாவின் பங்கு என்பது மற்ற நாடுகள் அனைத்தையும் விட பெருமளவு 6 மில்லியன் டன் வருடத்திற்கு செல்வது. அதிலும் ஒன்டாரியோவில் இருந்து செல்வது. ஹாமில்டன் ஒரு ஸ்டீல் சிட்டி, அதாவது ஒரு உருக்கு நகரம் என்று சொல்வார்கள் என்றால் ஹாமில்டனில் தான் பெரிய உற்பத்திகள் இடம்பெறுகின்றன. ஹாமில்டனின் மாநகர சபையை இதன் மூலம் சுமார் $1 பில்லியன் தனது வருமானத்தில் இழக்கும். சுமார் $20 பில்லியன் தொடர்புடைய வியாபாரம் இது. இந்த வியாபாரத்தில் இவர் விதித்திருக்கின்ற வரியானது நிச்சயமாக கனடாவை பாதிக்கும். கனடாவிற்கு அடுத்து பிரேசில், மெக்சிகோ போன்ற நாடுகளை பாதிப்பதாக இருந்தாலும் இந்தியா போன்றவை இந்த உருக்கு வியாபாரத்தில் ஈடுபடவில்லை. எனவே இந்திய பிரதமரின் கருத்து என்பது ஒத்தியல்பில்லாதது. மறுபக்கமாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம், ஜப்பானிய பிரதமர் அண்மையிலே வந்திருந்த பொழுது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று, வெள்ளை மாளிகைக்கு வந்திருந்த பொழுது கேட்கப்பட்ட கேள்வி ஒன்று, உங்களுடைய நாட்டின் உற்பத்திகளுக்கு இவ்வாறு வரிகள் விதிக்கப்பட்டால் எவ்வாறு உங்களோட நடவடிக்கை இருக்கும் என்று அவர் அதற்கு கொடுத்த பதிலானது, இது தேவையற்ற கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை என்றால் அவர்கள் அதை ஆணித்தரமாகவே நாங்கள் மீண்டும் உங்களுக்கு வரி விதிப்போம் என்கின்ற செயற்பாட்டுக்கு வருகின்றார்கள். இதே பாணியை தான் சீனாவும் செய்கின்றது, கனடாவும் செய்ய போகின்றது. ஆனால் இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இதை எவ்வாறு சொல்வதென்றால் ஒற்றை மனித ஆட்சி என்று கூற வேண்டும் என்றால், அவர் விரும்பிய நபர்கள் இப்பொழுது, அதாவது ஈலன் மாஸ்க் அவர்களுடைய பங்கு குறித்து ஆர்ப்பாட்டங்கள் சகல இடங்களில் நடைபெறுகின்றது. அவருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் ஒரு படிமுறைக்கு கொண்டு வர அவர்கள் முயற்சித்தாலும் இந்த முதல்வர்கள் செய்கின்ற செயற்பாடு மற்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்து கொள்கின்ற மாநாட்டில் ஒரு ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதி அதாவது ஒரு அறிகின்ற வார்த்தையிலேயே அமெரிக்காவை குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறான நிலைகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது இவர்களுக்கு கற்பிதம் தான் இப்பொழுது தேவை என்றால், இதன் மூலம் பாதிக்கப்பட போவது கனேடியர்கள் மாத்திரமல்ல, அமெரிக்கர்களும் தான் இதன் மூலம் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்ற தன்மையை நாங்கள் கொண்டு வர வேண்டும். சரி, இன்று வெளிவந்த தகவலின் அடிப்படையில் பேராசிரியர் விக்டோரியா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், அரசியல் ஆய்வாளர் ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். கனடா இதனை கடந்து போகலாம் அல்லது பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கலாம் என்ற ஒரு நிலையில் இருந்து மாறி காட்டமான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு நாடாக மாற வேண்டும். ஏனென்றால் இறைமையுள்ள நாடு என்ற ரீதியில் இவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது, உடனடியாக தூதுவரை மீளழைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அமெரிக்க தூதுவரை மீண்டும் திருப்பி அனுப்புகின்ற நடவடிக்கையை மேற்கொண்டால் அது ஒரு பகைமை நிலைக்கு செல்லும் என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா, அல்லது ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய ஒரு சமிக்கையாக அதனை வெளிப்படுத்தலாம் என்று நீங்கள் பார்க்கின்றீர்களா? இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, அது உடனடி சாத்தியக்கூறுடைய விடயமாக இருக்காது. இது பேச்சுவார்த்தை மூலம், அதாவது உறவு தொடர்கின்ற நிலையில் பேச்சுக்கள் மூலம் இது எவ்வாறு தீர்க்கப்படலாம், இதன் தன்மை எவ்வாறு விளங்கப்படுத்தப்படலாம் என்பதுதான் முக்கியமாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விடயம். இதற்கெல்லாம் ஒரு உள்நாதம் இருக்கின்றது. இந்த உள்நாதம் என்னவென்று சொன்னால், இந்த அமெரிக்காவினுடைய கடன் சுமை என்பது 36 டிரில்லியன்.
அதாவது வந்து ஒரு அமெரிக்கருக்கு சுமார் $1,10,000 கடன் இருக்கின்றன. அதாவது அவருக்குரிய கடனில் நாடு அவ்வளவு கடனில் இருக்கின்றது. இதற்குரிய வட்டி வந்து வருடத்திற்கு $40,000 கூடி செல்கின்றது. ஒவ்வொரு வருடமும் கூடி செல்கின்றது. 3.8% அந்த இதற்குரிய வட்டியாக இருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த பழிச்சுமை அதிகரித்து செல்கின்றது. 36 டிரில்லியன் என்பது ஒரு இனிய ஒரு நாடாக இருந்தால் அது இப்பொழுது வங்குரோத் அடைந்திருக்கணும். ஆனால் இங்கே இவர் என்ன நினைக்கின்றார் என்றால், இவ்வாறான வரி இருப்புகள் மூலம் தங்களுடைய அந்த வங்குரோத்து நிலை அல்லது தாங்கள் இருக்கின்ற அந்த கீழ்நிலையிலிருந்து மேலெழும்பலாம். ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், கனேடிய பொருட்களுக்கான வரி இப்பொழுது உயர்த்தப்படுகின்றது. உருக்கு இப்பொழுது செல்கின்ற உறுப்பு $100 வேண்டியதை $125 ஒரு அமெரிக்க உற்பத்தியாளர் வாங்க போகின்றார். அந்த அமெரிக்க உற்பத்தியாளர் 25% தனது ஆதார பொருளுக்காக அல்லது அடிப்படை தயாரிப்பு பொருளுக்காக கொடுத்து அதை சந்தைப்படுத்தும் பொழுது அவர் குறைந்தது 50% அந்த பொருளின் விலையை உயர்த்த வேண்டும் என்றால் அவருக்குரிய ஓவர்ஹெட் என்கின்றது இருக்கின்றது, தொழிலாளர் செலவு மற்றும் இதர செலவுகள். அவ்வாறு செய்யும் பொழுது அவரால் விற்க முடியுமா என்றால் இல்லை. அப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த தொழில்துறையிலிருந்து வேறு துறை நாடி செல்ல வேண்டும் அல்லது வேறு ஒரு காரணியை தேடி செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக மக்கள் இந்த மாற்றத்தை ஏற்பார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. என்றால் அமெரிக்காவில் அதே பொருளை கொண்டு அதே உருக்கு அங்கே இருந்து அவருக்கு கிடைக்கின்ற ஒரு வருமானத்தையும் அதே உருக்கை கனடாவில் இருந்து எடுத்து செய்வதற்கும் இடையே ஏற்படுகின்ற விலை தளம்பல் என்பது சுமார் 50% இருக்க போகின்றது. ஆக கூடியது. அவ்வாறு இருக்கும் பொழுது இதனை அவர்கள் தான் ஏற்கப் போகின்றார்கள், அவர்கள் தான் செலுத்தப் போகின்றார்கள். இந்த விடயங்களை எல்லாம் கொண்டு வந்து இது உங்களுடைய நாட்டின் பிரச்சனைக்குரிய நிலைக்கான தீர்வல்ல என்பது அவருக்கு விளங்கப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதனைத்தான் இப்பொழுது கனேடிய பிரதமர் மற்றும் முதல்வர்கள் மற்றும் இந்த வல்லுநர்கள் செய்து வருகின்றார்கள். சில வேளைகளில் இது ஒரு சர்வதேச நீதிமன்றத்திற்கு வழக்காக செல்லலாம். அதாவது வந்து ஒப்பந்தங்கள் மீறப்படுகின்றன. நாஃப்டா என்கின்ற ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் நாங்கள் இருக்கிறோம், அந்த ஒப்பந்தம் மீறப்படுகின்றது. அவ்வாறான நிலையில் அது ஒரு வழக்காக செல்லலாம். ஆனால் உறவை முறிப்பது என்பது உடனடி தீர்வாக முடியாது என்றால் இது சுமார் $20 பில்லியன் மேலான ஒரு வருவாயை கொண்ட ஒரு துறையாக இருப்பதால் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. சரி, இப்பொழுது 30 நாள் காலவாசம் வழங்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இந்த உருக்கு மற்றும் அலுமினியத்திற்கான வரியை விதித்திருக்கின்றார். அந்த விடயத்தை திசை திருப்புவதற்காக இந்த வரி விதிக்கப்பட்டதா என்று கேட்டால் அதற்கு என்ன பதிலை நீங்கள் சொல்வீர்கள்? இல்லை, அது உண்மையிலேயே ஒரு அந்த தனது வாக்குறுதியே தானே மீறியதாக அல்லது நன்னடத்தையான ஒரு நட்பெயருடைய ஒரு ஜனாதிபதியாக அல்லது ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு ஜனாதிபதியாக இல்லாமல் தன்னால் இதனையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு சென்று இதனை செய்திருக்கிறார். இதற்குரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன என்றால் அவர்கள் ப்ராஜெக்ட் 2025 என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அந்த திட்டம் இவர் தான் அதில் சம்பந்தம் இல்லை என்றாலும் முற்று முழுதாக இவர் தான் அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்றால் அந்த திட்டத்தை தயாரித்தவர்கள் இப்பொழுது பெரிய பெரிய பதவிகளில் வைத்திருக்கின்றார்கள். அந்த திட்டம் உண்மையிலேயே ஒரு 3ஆம் போருக்கு கூட வழிவகுத்து செல்லக்கூடிய திட்டம், மற்ற நாடுகளை எல்லாம் அழுத்துகின்ற திட்டம். எனவே அதன் மக்கள் அதனை, அதாவது கனேடியர்கள் கூட அந்த ப்ராஜெக்ட் 2025 என்கின்ற திட்டத்தை வாசிக்க வேண்டும் அல்லது யூடியூப் சேனல்களில் போனால் 15-20 நிமிடங்களில் விளக்க உரைகளுடன் கொடுத்திருப்பார்கள். அதனை பார்க்க வேண்டும் என்றால் அந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள். அவர் கூறுகின்ற கனடா 51வது மாகாணமாக வர வேண்டும் என்பது ஒரு சாதாரண கூட்டாக கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் அவர் அதை கூறுகின்ற பொழுது கூறுகின்றார், கனடா அவ்வாறு வரும் பொழுது 2 செனட்டர்கள் வரலாம், அவ்வாறு வருகின்ற பொழுது கனடாவும் வரியில்லாவற்றையும் விட்டு செல்லலாம் என்று. ஆனால் இங்கே அவர் குறிப்பிடுகின்ற அந்த 2 செனட்டர்கள் ஒரு மாகாணத்துக்கு இருக்கின்ற விடயம் கனடாவை இணைப்பதாக அவர் உண்மையிலேயே கனவு கண்டால் கனடாவிற்கு 26 செனட்டர்கள் தேவை. அவ்வாறு 26 செனட்டர்கள் வரும் பொழுது அவர்களுடைய நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்றால் இந்த செனட்டர்கள் அவர் விரும்புகின்ற பாணியில் இது நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இந்த செனட்டர்
அமைச்சர்கள் நிச்சயமாக அவருடைய கட்சி சார்ந்தவர்களாக கனேடிய மக்களால் தெரிவு செய்யப்பட மாட்டார்கள் என்றால் அவர்கள் கனேடிய மக்கள் கன்சர்வேட்டிவின் பாதக சாதகங்களை அறிந்தவர்கள். இந்த நிலையில் அவர் கூறுகின்ற பொழுது கூட அதனை ஒரு வியாக்கியானமாக கூறுகின்றார் என்றால் கனடாவை இணைத்து அவர்களுக்கு 2 செனட்டர்களை வழங்குவோம் என்றால் அப்பொழுது இங்கே உள்ள மக்கள், இங்கே உள்ள நிலம், இது எல்லாவற்றையும் விட்டுத்தான் அவர் அவ்வாறான ஒரு கோரிக்கையை இவர்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் விடுகின்றார். அதன் பிரதிபலனாக உண்மையிலேயே இவர் அதாவது கனடாவின் அமெரிக்காவிற்குரிய தூதுவர் ஒரு ராஜதந்திரி, ஒரு டிப்ளோமேட். அப்ப அவர் தெரிவிக்கின்ற பொழுது இது கனடாவின் கருத்தாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் சர்வதேச நியமங்களுக்கு எதிரான வகையில் தான் இவரது கருத்து இருக்கின்றது என்று இதனை ஆக்கிரமிப்பு தொடர்பான கருத்தாக சர்வதேச நீதிமன்றம் போன்றவற்றில் கனடா வழக்கு தாக்கல் செய்யலாம். ஸ்டெஃபான் டியோன் அவர்கள் இந்த விடயத்தை நேற்று தினம் குறிப்பிட்ட பொழுது பலரும் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு எதிர்கருத்தை முதல் முறையாக தெரிவித்த தூதுவர் என்று அவரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் முன்னாள் இடைக்கால தலைவராக லிபரல் கட்சியிலும் கடமையாற்றியிருந்தார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஸ்டெஃபான் டியோனின் இந்த கருத்து என்பது ஏனைய இடங்களுக்கு விரிவடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் அந்த கருத்தை முன்வைத்த இடம் என்பது பாரிஸாக இருக்கின்றது. பல உலக தலைவர்களும் இப்பொழுது கூடியிருக்கின்றார்கள். கனேடிய பிரதமர் ஐரோப்பிய நாட்டோடான வர்த்தக உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் ஐரோப்பாவோடு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும் என்று நினைக்கின்றீர்களா? இல்லை, அவ்வாறு ஐரோப்பியாவின் உறவு என்பது பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அது நிச்சயமாக நடந்து வருகின்றது. இப்பொழுது இந்த விடயத்தில் தாங்கள் எப்படியும் ஃபேர்ம் அண்ட் கிளியர் என்கின்ற அதாவது ஒரு திடமான பதிலை வேண்டுவோம் என்பதை கனேடிய பிரதமர் கூறியிருக்கின்றார். எனவே கனேடிய பிரதமர் நீங்கள் குறிப்பிட்டது போல உப ஜனாதிபதியுடன் கதைத்திருப்பது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த விவகாரம் எவ்வாறு செல்லும் என்பதை இன்னும் ஒரு வாரம் அல்லது 2 வாரத்திற்குள் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஆனால் உறவு தொடரல் என்பது பெருப்பிக்கப்பட போகின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த கிரீன்லாந்து போன்றவற்றோடு கூட அந்த ஆர்டிக் நாங்கள் பல முறை கருத்திருக்கிறோம் ஆர்டிக் பற்றி. இப்பொழுது நேற்று பியர் பொலிவியர் அந்த இடத்திற்கு சென்று அங்கே வந்து தான் ராணுவ முகாம் ஆட்சிக்கு வந்தால் ராணுவ முகாம் அமைப்பதாகவும் அதற்குரிய நிதியாக வெளிநாடுகளுக்கு வழங்கும் நிதியை உடனடியாக குறைத்து டிராஸ்டிக் கட் அதாவது அது அந்த அவசரமாக அதனை முழுதாக குறைத்து அதை பயன்படுத்துவேன் என்று அதனுடைய கருத்தியலுக்கு காரணம் என்னவென்றால் கடந்த கிழமை இந்த ராயல் பேங்க் ஒரு கலந்துரையாடல் ஒன்றை அல்ல வெபினார் ஒன்றை வைத்திருந்தது. அதில் கலந்து கொண்ட பொருளாதார நிபுணர் இதனை தெரிவித்திருந்தார். அதாவது கனடா வந்து அந்த ஆர்டிக் என்கின்ற பகுதிகளில் உள்ள வளமங்களை எடுப்பதோடு அங்கே ஒரு ராணுவ முகாமை நிறுவ வேண்டும் என்று அந்த ஆலோசனை என்பது மக்களுக்கான ஆலோசனையாக அவர் ஒரு கேள்விக்கு பதில் அளித்திருந்தது. அதனை இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பிரதிபடுத்துகின்றார். ஆனால் இவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதை இவ்வாறு இந்த பிரதான வங்கிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். எனவே அது நிச்சயமாக நடைபெறும். எவ்வாறு என்று சொன்னால் இந்த தொடர் உரையாடல்கள் மற்றும் தொடர்புகள் இப்பொழுது கூறுங்கள் எந்த ஒரு சந்தையும் தொங்கி போய் நிற்கவில்லை. அதாவது அவர்களுடைய சப்ளை என்பது இங்கே ஒரு நாட்டிலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே உடனடியாக அந்த நாட்டிலிருந்து கிடைக்கின்ற மூலப்பொருட்களையோ அல்லது அவர்களுக்குரிய வரவுகளையோ நிறுத்திவிட்டு கனடாவுடன் அவர்கள் கைகோர்த்து கனடாவில் இருந்து பொருட்களை வாங்குவதாக இல்லை. இது படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டம். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திக்க இருக்கின்றோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.